Hi everyone, welcome to our channel Chamki Arts Paradise. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நாம எதை பத்தி பார்க்கறோம் அப்படினா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் அப்படின்றது நமக்கு இந்த 3 லைன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வரும். எப்படின்னு பார்த்தா அதே பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் முன்னாடி கிளாஸ்ல பார்த்த மாதிரி அதே பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் ஃபில்லிங் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது எப்படி டிஃபரன்ஸ் படும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் நமக்கு பட்டன் ஹோல் ஸ்டிட்சில் வரும். இது டபுள் சைடும் வரும். அதனால தான் இது டபுள் சைடு வர்றதுனால டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்னு சொல்கிறோம். இப்போ இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அந்த 3 லைன்ஸில் இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் லைனில் தான் நமக்கு இந்த லூப் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. வேறு எங்கேயும் எடுக்கக்கூடாது. எடுத்துகிட்டு மேல் நோக்கி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு லாங் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் சென்டர் லைனில் எனக்கு அது லாக் ஆகிக்கும். லாக் ஆகி முடித்த உடனே அது மறுபடியும் கீழ் லைனுக்கு அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கீழ் லைனில் போகிறேன். திரும்பவும் ஒரு லூப் எடுத்துகிட்டு மேல் நோக்கி ட்ராக் பண்ணுறேன். இப்படி ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் எனக்கு லாக் ஆகிரும். லாக் ஆகி முடித்த உடனே கீழே எக்ஸ்ட்ரா நூலை நம்ம கீழே இழுத்துட்டு இந்த சைடில் பக்கத்துலேயே ஒரு லாக் போடணும். போட்டுட்டு நம்ம அடுத்த டபுள் பட்டன் ஹோல் போடணும் இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் சைடில் ஒரு லாங் செயின் போடுறோம். லாங் செயின் போட்டுட்டு லாக் எதுவும் போடக்கூடாது, லாங் செயின் மட்டும்தான் போடணும். போட்டுட்டு இங்கே பாருங்கள் மேல் நோக்கி ஒரு ஸ்டிச் போடுறோம், ட்ராக் பண்ணுறோம், கீழே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், மேலே ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணும்போது அந்த நடுவில் லாக் ஆகுதான்னு பார்க்கணும். லாக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடில் ஒரு லாக்கு. இந்த லாக் முடிச்சாச்சுனாலே அந்த ஸ்டிச்சு முடிஞ்சிருச்சு, ஒரு ஸ்டிச்சு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே சைடில் செயின் போடுறோம், மேலே ஒரு செயின் போட்டு ட்ராக் பண்ணுறோம், அதாவது இழுக்கிறோம். கீழே ஒரு செயின் போட்டு இழுக்கிறோம். நடு சென்டரில் ரெண்டுமே நடு சென்டர் தான் லாக் ஆகும். இப்போது அதோட பக்கத்துலேயே லாக் பண்ணுறோம். அதை லாக் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டிச்சு முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரியே நாம் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு வரோம். இதுதான் நமக்கு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. உங்களுக்கு இப்போ இது ஈஸியாக இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போது இதில் நம்ம பீடு வச்சும் ஒர்க் பண்ணலாம், பீடு வைக்காமலையும் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் பீடு வைக்காமல், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி சொல்லும்போது பீடு வைக்காமல் தான் சொல்லணும் எப்பயுமே. இப்போ இந்த இடத்துல நான் லாக் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போது இது நான் இதோட லாக் போட்டு முடிச்சுக்கிறேன். இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு கரெக்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். சென்டர் லைன் வரும். இது நம்ம பார்டர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபில்லிங் வரும்போது இப்போ எப்படி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பட்டன் ஹோல் ஃபில்லிங் பார்த்தோமோ அதே மாதிரி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஃபில்லிங் இருக்குது. அதை ரெண்டுமே நம்ம பார்ப்போம். அது நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபில்லிங் பார்ப்போம். ஃபில்லிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறத விட இப்போ பீடு வச்சு நம்ம பண்ணும்போது எந்த மாதிரி பீடு வச்சு பண்ணுறது இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில்ன்றதை நம்ம பார்ப்போம். மேலே எப்பவும் போல் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே ட்ராக் பண்ணிக்கிறோம். கீழே ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் மேலே ட்ராக் பண்ணுறோம். எல்லாம் சென்டரில் லாக் ஆகிக்கும். இப்போது சைடில் ஒரு ஸ்டிச் எப்பயும் போல் அந்த ஸ்டிச் போட்டோம். ஸ்டிச் போட்டு இந்த சைடு செயின் எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த சைடு செயின் எடுக்கும்போது அந்த சைடு செயினில் ஒரு பீடு கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அப்போது அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த சைடில் பீடு வைக்கிறதுக்கு ஒரு வாட்டம் வரும். இது கொடுத்துட்றோம். இப்போ மேல் நோக்கி மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறோம், கீழ் நோக்கி ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், சைடில் நம்ம லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த சைடில் போயிடுச்சு, அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சைடில் மறுபடியும் பீடு எடுக்கிறோம். பீடு எடுத்துட்டு மேல் நோக்கி வரேன், மறுபடியும் கீழ் நோக்கி ஒரு ஸ்டிச்சு, சைடில் லாக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் நமக்கு ஈக்குவலாக வரணும். கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நான் வேர்ட்ஸில் சொல்லிடுவேன். அப்போது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னோடதுக்கு ஸ்டிச்சுக்கு பார்க்குறதுக்கும் நான் வீடியோவுக்கு போடுறதுக்கும் உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஸோ இதில் இப்படி தானே வருது, நம்மளும் அப்படி போடணும்னு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது, நீங்கள் பெட்டராக தான் போடணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பீடு வச்சு, இது வந்து இந்த சைடு செயினில் நம்ம பீடு வச்சு போடுறது. நெக்ஸ்ட்டு பார்க்குறோன்னா அடுத்தது இந்த ஸ்டிச்சை போட்டு வேறு எங்கெல்லாம் பீடு வைக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதில் ஃபுல்லாக பீடு வச்சு முடிச்சிட்டோம் சைடு செயினுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செயின் போட்டுட்டு இந்த பாக்ஸ் வர ஏரியாவில் மட்டும் சிங்கிள் பீடை அட்டாச் பண்ணுறதுக்காக நான் வந்து சும்மா இப்போதைக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை சிங்கிள் பீடு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது உங்களுக்கு முந்தின வீடியோவுக்கு முன்னாடி சில வீடியோக்களுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த சிங்கிள் பீடு எப்படி அட்டாச் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கிங்க. இப்போ இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, பீடு வச்சு பீடு வைக்காமல். ஓகே, தேங்க்யூ. இப்போது அதில் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டு மட்டும் சின்னதாக பார்த்துக்கோங்க. இதோட ஷேப்ஸ் சொல்லாமலே வந்துட்டேன், தேங்க்யூ சொல்லிட்டேன். பட் அந்த ஷேப்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட் லைனில் நீங்கள் இதில் 2 கோட் போட்டிருக்கேன், நீங்கள் சென்டரில் இன்னொரு கோட் போட்டு 3 கோட் போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் லைன் மட்டும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா சென்டரில் போடுறத லைட்டாக போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனு, அடுத்தது வேர்வ்டு லைனு, அடுத்தது சர்க்கிள். இந்த 3 ஷேப்ஸ்லேயும் நீங்கள் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டு காமிக்கணும். சென்டரில் இன்னொரு கோடு போட்டுக்கணும் 3 கோடாக. இது மாதிரி இந்த 3 ஷேப்பில் மட்டும் நீங்கள் ஷேப்ஸ் போடுங்க, போட்டுட்டு டிசைன் போடுங்க. தேங்க்யூ.